ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல ஆங்கிலேயர் நம்ம ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்துல தமிழகம் முழுவதும் ஒரு பெரியவர் சுத்தி திரிந்து இலக்கிய ஓலைச்சுவடிகளை சேகரித்து கொண்டிருந்தார். அப்போ அவருக்கு ஈரோட்ல கொடிமுடி அப்படின்ற ஒரு ஊர்ல நிறைய இலக்கிய ஓலைச்சுவடிகள் இருக்குன்னு தெரிய வருது. அங்க போறாரு. அங்க இருந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட கேட்கிறாரு இந்த இலக்கிய ஓலைச்சுவடிகளை தரும்படியாக. ஆனா அவரு இந்த இலக்கிய ஓலைச்சுவடிகளை ஆடிப்பெருக்கன்னைக்கு ஆற்றுல விடுவதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி தர மறுத்துடுறாரு. இவரு அந்த வீட்டு உரிமையாளர் ஆற்று வெள்ளத்துல அந்த ஓலைச்சுவடிகளை விட்டு வெளியே வந்தோம் அவருக்கு தெரியாம போய் அந்த இலக்கிய ஓலைச்சுவடிகளை ஆற்றுல இறங்கி காப்பாத்துறாரு. இந்த பெரியவர் வேற யாரும் இல்லை, ஊவேசா என்ற மாமனிதர் தான். அவரை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஊவேசா அவர்களுடைய முழு பெயர் உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். இவர் திருவாரூர்ல பிறந்தவர். இவருடைய காலம் 1855 முதல் 1943 வரை. ஊவேசா அவர்களுடைய காலத்துல நிறைய ஓலைச்சுவடிகள் சிதிலமடைந்தோம், கரையான்களாக அழிக்கப்பட்டோம், மக்களால பொருட்படுத்தாமலும் மிகவும் ஒரு மோசமான நிலையில இருந்திருக்கு. தமிழ் வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய தடையா இருக்கும்ன்றத அன்னைக்கே உணர்ந்த ஊவேசா அவர்கள் இந்த ஓலைச்சுவடிகள்லாம் பத்திரமா பாதுகாத்து அச்சுல பதிப்பித்து அதை நூல்களா வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பாதுகாத்த நூல்கள் எல்லாமே இன்னைக்கு தமிழோட மாபெரும் செல்வங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி முதலட்டிய காப்பியங்களும், அந்தாதி, உலா, பரணி போன்ற பல நூல்களை இவர் காப்பாத்திருக்கார். அது மட்டும் இல்ல, ஒரு தடவை இவர் குறிஞ்சிப்பாட்டை பதிப்பிக்கிறதுக்காக 96 ஓலைச்சுவடிகளை சேகரிச்சிருவாரு. மீதி 3 ஓலைச்சுவடிகள் அவர்கிட்ட கிடைக்காது. அந்த மீதி 3 ஓலைச்சுவடிகளுக்காக தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கிராமத்துக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதை சேகரிச்சு அதை முழுமையா பதிப்பிச்சு நம்மளுக்கு கொடுத்தாரு. அவர் தந்துதான் இன்னைக்கு கபிலர் எழுதிய கும்மிப்பாட்டு 10 பாட்டுல இருக்க நூல் நம்ம எல்லாருமே படிக்கிறோம். இந்த அளவுக்கு தமிழ் வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மாமனிதராக ஊவேசா அவர்கள் வாழ்ந்திருக்காரு. அவரு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஆழ்ந்த விகடன்ல ஒரு தொடரா எழுதினாரு. அது என் சரித்திரம் அப்படின்னு ஒரு நூலாக வெளியிடப்பட்டது. இந்த நூல் நம்ம எல்லாருடைய மினி லைப்ரரியிலும் இருக்க வேண்டிய ஒரு நூல். ஊவேசா அவர்கள் மட்டும் கிடையாது, தமிழ் வளர்ச்சிக்காக நிறைய முன்னோர்கள் பாடுபட்டிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழ் இணையத்திலையும் உலக அளவுலையும் எல்லாராலும் கொண்டாடப்படுது. அந்த அளவிற்கு அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக உழைத்திருக்காங்க. அதை நம்ம போற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த வீடியோவை முழுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். See you friends. Bye.